அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தையின் கடைசி வரி. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுளின் செயல்கள் மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. கடவுளின் ஒவ்வொரு செயலும் மனித ஞானத்திற்கும் மனித அறிவுக்கும் மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று என்று புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம் கடவுளின் செயல்கள் மனித சிந்தனைக்கு எட்டாத ஒன்று, மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றுதான் புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடுவே உலர்ந்த தரையை உண்டாக்கி அந்த உலர்ந்த தரையில் இஸ்ரவேல் மக்கள் பாதம் நனையாதபடி இஸ்ரவேல் மக்களை நடத்தி சென்ற அந்த கடவுளின் செயல் மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்றுதானே. யோர்தான் நீரை வற்றச் செய்து யோர்தான் ஆற்றில் நடுவே உலர்ந்த தரையை உண்டாக்கி இஸ்ரவேல் மக்கள் அந்த உலர்ந்த தரையில் நடந்து போகும்படி செய்த அவருடைய அற்புத செயல் மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்றுதானே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் தங்கியிருந்த போது எகிப்திய மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் வேறுபாடு காட்டி அவர் செய்த அத்துணை செயல்களும் மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒன்றுதானே. எனவேதான் யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லும்: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத வியக்கத்தக்க காரியங்களையும் செய்கிற ஒரே கடவுள் அவர் என்று அந்த இறை வார்த்தை சொல்லும். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சர்வ வல்லமையுள்ள கடவுளை தான் நாம் நம் கடவுளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 37ஆம் இறை வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் பாபிலோனிய அரசர் நெபுகத்நேசர் இவ்வாறு சொல்லுவார்: சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ ஆகியோரின் கடவுள் ஆற்றல் படைத்த கடவுள், வல்லமையுள்ள கடவுள் என்று சொல்லி தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் இறை வார்த்தையில் அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சர்வ வல்லமையுள்ள சர்வ ஆற்றல் படைத்த கடவுளை தான் நாம் நம் கடவுளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே பேறு பெற்ற மக்கள். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, சர்வ வல்லமையுள்ள அந்த கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை இந்த உலகில் நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் அந்த உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்கள், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சர்வ வல்லமையுள்ள ஆற்றல் படைத்த கடவுளாகிய உமக்கு அஞ்சி உம் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உம்முடைய பார்வையில் நாங்கள் நேர்மையாளர்களாய் நீதிமான்களாய் வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.